ஒரே ஒரு கருத்து தான். ஆனா ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ ரீசென்ட்டா சோஷியல் மீடியாவோட ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்க 2 பேர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திபன் வெர்சஸ் த்ரிஷா அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ரீசென்ட்டா பார்த்திபன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில வந்து த்ரிஷாவோட ஃபோட்டோ காமிச்சு கேட்கிறப்போ, "குந்தவை வீட்லயே குந்த வச்சா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா த்ரிஷா அவர்களும் வந்து இது அறிவில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பார்த்திபன் அவர்களுக்கு இன்டைரக்ட்டா பதிலடி குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்களும் வந்து மன்னிப்பு எல்லாமே கேட்டிருந்தாரு. ஆனா அத தொடர்ந்து தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா, இப்போ ரசிகர்கள்ல நெறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "நீங்க ஏன் போய் சாரி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நம்ம பார்த்திபனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இத தொடர்ந்து பார்த்திபன் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, "நான் த்ரிஷா பத்தி விருப்பப்பட்டு கேட்டு தான் அப்படி பேசினேன்" அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க பொய் தான். ஏன்னா த்ரிஷா ஃபோட்டோ வந்ததும் நான் டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். நான் யாருக்கும் அடிமையாலாம் இல்ல, காசு வாங்கிட்டுலாம் அப்படி பேசல. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலயும் போய் நான் சேர போறதும் இல்ல. நானே ஃபோட்டோ போடுங்க பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, மகளிர் தினத்தன்னைக்கு நான் வேலு நாச்சியார் இல்லனா மதர் தெரசா அவங்கள பத்தி பேசக்கூட ஆசைப்பட்டுருக்கலாம்ல. இப்படி இவங்கள பத்தி பேச நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னது சரி கிடையாது. ஏன்னா குந்தவை குந்தவை அப்படின்னு சொல்லி பிரியங்கா பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. 40 வயசான த்ரிஷா வீட்லயே இருந்துட்டு விஜய மட்டும் அனுப்பியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. கரூர் பிரச்சனையில கூட இவருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு வரல. ஆனா இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின நிகழ்ச்சிக்கு அவர் வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆதங்கம் தான். நான் பிரச்சனைகளை விரும்பாதவன். அதனால இந்த மீடியாவுக்கு மெசேஜ் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டேன். நான் ஒரு நபரை பத்தி தான் சொன்னேன். எல்லா பெண்களுமே வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி மாத்திட்டாங்க. ரீசெண்டாவே அவரை பத்தி வந்து நிறைய மோசமான விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாம எனக்கு மட்டும் த்ரிஷா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவை பத்தி பார்த்திபன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்களை பத்தி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எனக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் சாரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து நாங்க பார்த்திபன் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல குரூப்லாமே ஓபன் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் அவர்கள் ஒரு வீடியோ மூலமா வந்து இந்த பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்ததா ஹாட் டாபிக்கா நம்ம பார்த்திபன் அவர்களோட வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. பிகாஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே 2 பேத்துக்கு ஃபைட் அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் ஃபைட்டே போயிட்டு இருக்கு. பார்த்திபன் அவர்கள் சொன்னது கரெக்டா இல்லைன்னா த்ரிஷா அவர்கள் வந்து பேசினது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.